கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அழிந்து போகிற இந்த உலக காரியங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே நாம் விழுந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் நித்திய ஜீவனை ஒருபோதும் இழந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வேதம் சொல்கிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, உலகமும் அதன் இச்சையும் ஒரு நாள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதற்காக தேவ சித்தத்தை செய்வோம். நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா, அல்லது இந்த உலகத்தின் அசுத்த இச்சைகளிலே விழுந்து கிடக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்யாமல் சுய சித்தத்துக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் கூறுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, நம் தேவனால் பிறந்தவர்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவரில் நிலைத்திருக்கிறோமா, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? அவரில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் பாவம் செய்ய மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த உலக அசுத்தங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை என்றென்னைக்கும் நிலைத்திருக்கும். ஒருபோதும் நாம் விழுந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சேர்த்து கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். இந்த உலக பாவத்திலே, உலக இச்சையிலே, உலக துன்மார்க்க ஜீவியத்திலே விழுந்து போய் விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை தரித்தவர்களாய், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய், பரிசுத்தத்தோடு வாழும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை வெறுத்து, உலக அசுத்தமான இச்சைகளை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்வோம். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டே அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. அப்பா, ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி.
முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரலபா ரேபே லேபே தேனமரா சந்தரோ ரீபா கே ரே ஷேகே லாக்கா ரதனமரா ஹதரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். பிள்ளைகளை சுகமாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க. உம்மீது வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலை ஆக்குவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து அதுபோல் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே தேவ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளுடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ தீயுங்கோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரண், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.